விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காதீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சம் மாதிரி மனசாட்சியோட தான் பேசுறியா? என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனா என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் ஒரு ஆளு எடுப்புண்டியா நீ? ஏண்டா விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன விஜயண்ணா, உங்களை பழி வாங்கணுமா? நான் சிங்கிளாவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறாங்க. சும்மா உன்னையே சுற்றிலாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஆனா அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்க பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். குமார், யார் இவரு? குமார், யார் இவரு? குமார் சொல்லுங்க, யார் இவரு? மஜா ஆ கயா, மஜா ஆ கயா. ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்க. என்னோட கேரக்டர் எப்படின்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க, அவ்வளோதான். அது எவனாக இருந்தாலும் சரி, நான் எவனாக இருந்தாலும் வார்த்தை யூஸ் பண்ணுவேன். எவராக இருந்தாலும் மரியாதை, அது நான் எதுக்கு மரியாதை தரணும்? எனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்கு மரியாதை தரணுங்கிற ஒரு கேரக்டர் தான் நான். நன்றி அண்ணா.